மருத்துவர் ஐயாவை பத்தி எல்லாம் கவலையே இல்லைங்க. கூட இருந்து சிறையில பார்த்திருக்கிறோம். சின்னையா மீது எவ்வளவு பாசமாக இருப்பார், எத்தனை புத்தகங்களை சின்னையாவின் பாராட்டுகளையும் அவருடைய சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு ஐயாவே வெளியிட்டிருக்கிறார் எங்களுக்கு தெரியும். கிட்ட வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். மரியாதைக்குரிய அருளன் சொன்ன மாதிரி சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸை தவிர வேற யார் இருக்கிறார்? இன்னைக்கு வரைக்கும் சிறையில் ஐயா எங்க கூட மரக்கான கலவரத்துல போராட்டத்துக்காக போறோம், கைது பண்றாங்க. இரவு வரைக்கும் எங்களை எல்லாம் விழுப்புரத்தில் வச்சிருக்காங்க. இங்க வந்திருக்க கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும். இரவு முழுக்க வச்சு 2 மணிக்கு எங்க அத்தனை பேரையும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து போய்விடவில்லை, தளர்ந்து விடவில்லை, அப்படியே இருந்தார். 2 நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது செய்து புழல் சிறையில் அடைத்த பொழுது மருத்துவர் ஐயா பதறிய பதட்டம் எங்களுக்கு தெரியும். பக்கத்துல இருந்து பார்த்தோம் என்ற முறையில சொல்றேன். காவல்துறையில லெப்ட்ல ஹேண்டில் பண்ணார் ஐயா. அது வரைக்கும் சின்னையா கைது செய்யப்பட்ட பிறகு எவ்வளவு வருத்தப்பட்டார், எவ்வளவு சோகப்பட்டார், எவ்வளவு பதட்டப்பட்டார் என்பதை கிட்ட இருந்து பார்த்தோம். சின்னையா மீது அவருக்கு இருக்கின்ற பாசத்தை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை மனசில்